தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகிற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 5வது வாக்கியம், திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று சொல்கிற பொழுது அது ஒரு ஜெபம். நீங்களும் நானும் இவ்வாறு ஜெபிக்கவில்லை. ஆண்டவரே, என்னுடைய பலவீனமான நம்பிக்கையை சக்திப்படுத்திடலும், சோர்ந்து போயிருக்கின்றேன், நம்பிக்கை அதிகப்படுத்திடலும். எப்போ நாம் நம்பிக்கை இல்லாமல் நாம் வாழ்கின்றோமோ அந்த நொடியிலே எல்லாமே இழந்து விடுகிறோம். மாறாக எப்போ நம்பிக்கையோடு நாம் இருக்கின்றோமோ அந்த நொடியிலே நாம் வாழ்கின்றோம், நம்மளால் வாழ முடியும். நம் வாழ்க்கையில் எந்த சூழல் இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் வாழ முடியும். இந்த நம்பிக்கை இல்லாமல், கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிற சமயத்தில் இதோ மற்றதெல்லாம் கடந்து வருகிறது. ஆட்டோமேட்டிக்காக அவன் தாழ்வு மனம் போடுகின்றான், தற்கொலை இடத்துக்கு போய்விடுகின்றான், பல திண்மைக்கு அவன் நாளாடுகின்றான். மாறாக கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற சமயத்தில் வாழ்க்கையில் எந்த சூழல் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் சரி, ஒரு நாளும் துவண்டு போக மாட்டோம். மாறாக தெய்வம் நம் கூட இருக்கின்றார், நிச்சயமாக நாம் அவர் வாழ வைப்பார், நாம் வாழ்ந்து தீர்வோம் என்ற உணர்வு நாம் கடந்து வரும். ஆகவே அந்த நம்பிக்கை என்னும் புண்ணியத்தை, நம்பிக்கையின் கிருபைக்காக விசேஷமாக இந்த நாளுக்கு நம்ம நடிச்சு வைப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாக தெய்வமே, நம்பிக்கையின் கிருபையை எனக்கு தந்துள்ளோம். இதோ பலவீனமான இருக்கிற நம்பிக்கையை நீ தம்மை சக்திப்படுத்திடலும். நான் நம்பிக்கை இழக்காமல் இருக்க, எல்லா சூழலிலும் எந்த சூழல் வந்தாலும் சரி, உண்மையிலும் நம்பிக்கை இழக்காமல் இருக்க எனக்கு சக்தியை தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.